வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கான்செப்டோட அடிப்படையில பல வகையான மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவு வகைகளை பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இந்த வாரம் என்ன கான்செப்ட் அண்ட் என்ன உணவு வகை அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் கொண்டு வரீங்க அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நிறைந்த உணவு வகைகளை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க டாக்டர். அந்த விதத்தில் இந்த வாரம் எங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ பனிக்காலம் நடக்குது. இப்போ இந்த பனிக்காலம் முடிகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, பனிக்காலம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற சமயம் வரைக்கும் உடம்புல சின்ன சின்ன அந்த காய்ச்சல், தும்மல், மூக்கடைப்பு, தொண்டையில் சளி கட்டுறது, அப்புறம் தோல் அரிப்பு ஏற்படுறது, அந்த கோல்டு எக்ஸ்போஷர்னால சின்ன சின்ன தோல் பிரச்சனைகள்லேருந்து பெரிய பல வியாதிகள் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த சமயத்தில் உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை கூட நம்ம வச்சுருக்கணும். அப்போது இந்த காய்ச்சல், சாதாரண காய்ச்சல், தலைவலி, தும்மல்லிருந்து பல சிக்கலான நோய்கள் வரைக்கும் வராமல் தடுக்கிறதுக்கான 5 சிறந்த உணவுகள் தான் இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே டாக்டர். ஸோ முதல் நாளான இன்னைக்கு எங்களுக்காக என்ன உணவு வகை கொடுக்க போகிறீங்க? நிச்சயமாக முதல்ல நம்ம தூதுவளை வச்சு ஒரு தோசை, தூதுவளை நெய் தோசைன்னு பேர் இதுக்கு. ஏன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணவாக இருக்கணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பாற்றலும் கூடணும். அப்படிங்கிறதுனால இந்த தூதுவளை நெய் தோசையை இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்டலாமா? ஸோ இந்த தூதுவளை தோசை ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் தூதுவளை எப்படி ஹெல்ப் பண்ணுது டாக்டர்? இந்த கூல் கிளைமேட்ல இருந்து நம்மள அந்த வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் எப்படி அது காப்பாத்துது? பொதுவாக தூதுவளையினுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் பாடல்களை பார்த்தாலும் சரி, இந்த காலத்தில் அந்த தூதுவளை கீரையை வச்சு பல ஆய்வுகள் நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் சரி, உடம்பினுடைய நோய் எதிர்ப்பாற்றலை முழுமையாக கூட்டுறதுக்கு இந்த தூதுவளை இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் உதவியாக இருக்குது. மார்பில் நீண்ட நாள் தங்கியிருக்கக்கூடிய கபத்தினை முழுமையாக நீக்கும், நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டி உடலை வலுவாக்கும், உடலை காயகல்பம் போல் மாற்றும் அப்படின்லாம் நிறைய நமக்கு தகவல்கள் வருது. அப்போ அந்த தூதுவளை கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலே இந்த எதிர்ப்பாற்றல்களை உடம்புல இயல்பாக கிடச்சிரும்னு அவங்களுடைய பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இக்கால ஆய்வு பண்ணி பார்க்குறதுடைய ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கும்போது உடம்பினுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது இம்யூனிட்டிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உடல் திசுக்களை எல்லாம் பலப்படுத்துறதுக்கு அந்த தூதுவளை கீரையில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ், அதாவது தாவர வேதிப்பொருட்கள் உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, அதாவது நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண் கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த தூதுவளை கீரையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. வெறுமனை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, வெறும் தூதுவளை சாறு எடுத்து அது கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டாலே இத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், இந்த மாதிரி காய்ச்சல் வரும்போதோ அல்லது தும்மல், மூக்கடைப்பு, மார்பில் சளி வச்சுருக்கும் போதோ தூதுவளையை ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. தூதுவளை, மிளகு, சுக்கு, சிற்றரத்தை இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி குடிச்சாச்சுன்னா நல்ல சளியை இலக்கி வெளிப்படுத்திட்டு மீண்டும் சளி வராமல் தடுக்கிறதுக்கு அந்த கஷாயம் உதவியாக இருக்கும். அதே மாதிரி தூதுவளை ரசமும் நம்ம செஞ்சு ஒரு தடவை காமிச்சிருக்கோம். வழக்கமாக ரசம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதில் தூதுவளை காயை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டாச்சுனாலே உடல் உறுதியாக இருக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கறதுக்கும் இது உதவியாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தூதுவளையோட பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி தோசையோடு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் நெய் கலந்து செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா சுவையான ஒரு தோசை ரெடியாக இருக்கும். அதே மாதிரி ஊட்டமளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் இந்த பனி காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, தும்மல், அடிக்கடி காய்ச்சல் வர்றது. ஒரு ஜலதோஷம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு கொஞ்ச நாள் கூட இடைவெளி இருக்காது, 10-15 நாள்லேயே மீண்டும் சளி பிடிச்சி தலைவலி வருது, தும்மல் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் ஏற்படுது. இதிலேருந்து முழுமையாக நீக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். மருந்தும் கொடுத்து அவங்கள திரும்ப திரும்ப எதிர்ப்பாற்றல் குறைக்கிறதுக்கும் செய்யக்கூடாது. விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் செய்யணும். அப்படிங்கிறதுனால இந்த தோசை நெய் சேர்த்து தோசை, இதில் நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சுத்தமான பசு நெய்யை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னாச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பயன்படுத்திக்கலாம். பட் இப்போ இந்த நெய் யூஸ் பண்ணுறது சில டைம் கோல்டு குழந்தைங்களுக்கு அவ்வளவா ஒத்துக்காது. அண்ட் ஸ்பெஷலி பனிக்காலத்தில் டைஜஷன்லாம் ப்ராப்பராக நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் குழந்தைங்களுக்காக அந்த சுடுற தோசையில் நெய் ஊற்றுறது ஓகேயா டாக்டர்? தப்பே கிடையாது. அதாவது இது தவறான கருத்து. இந்த நெய் மந்தத்தை ஏற்படுத்தும், கோல்டை உண்டாக்குங்கிறதெல்லாம் தப்பு.
பசு நெய் தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுத்தாலே எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடியது. இந்த எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமிர்தமான உணவுகளில் தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், பசு நெய் இதெல்லாம் ரொம்ப தேன் இதெல்லாம் ரொம்ப முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியது. அதனால் நெய்யை வந்து எப்போதுமே உருக்கி பயன்படுத்தணும். இப்போ இந்த தோசையை வந்து சூடாகவே அவங்க சாப்பிட்றணும். ஆற வச்சு அப்படியே மந்தமாக்கி சாப்பிட்டாச்சுன்னா அதனுடைய பலன்கள் கிடைக்காது. அது நல்லாவும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த தூதுவளை நெய் தோசை எப்படி செய்யறது நான் காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துடுங்க, சுவைச்சு பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா டாக்டர். டாக்டர் சொன்ன தூதுவளை நெய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உணவே அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூதுவளை நெய் தோசை. ஸோ தூதுவளை நெய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தூதுவளை நெய் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: தோசை மாவு, தூதுவளை பூண்டு சேர்த்து அரைத்தது, நெய். ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டீங்க. அடுத்ததாக வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து தோசை மாவு இருக்குது. நம்ம எப்பவும் போல் நம்ம கருப்பு உளுந்து, அரிசி, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நைட்டு ஊற வச்சு அரைச்சி நைட்டு புளிக்க வச்ச மாவு தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதோட வந்து நான் தூதுவளை அண்ட் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவு இந்த பேஸ்ட் வந்து இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஃபுல் பேஸ்ட் வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க. ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமே இது எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகிடட்டும். ஸோ பேன் நல்லா சூடான உடனே தோசை ஊற்றிடலாம். அதோட நெய் விட்டுடலாம். ஸோ தோசையில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம லைட்டாக டர்ன் பண்ணிடலாம். ஸோ தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். ஸோ தூதுவளை அப்படின்றது வந்து நம்மளால பொரியலாவோ வேற ஏதாச்சும் கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த தூதுவளையை வந்து நம்ம பூண்டோட அரைச்சு பேஸ்ட் மாதிரி செஞ்சு போடுறதுனால அதோட கசப்பு தன்மையோ இல்லை அந்த கீரையோட அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்காது. ஏன்னா இது தோசையா நம்ம செஞ்சு சுட்டு சாப்பிட்றதுனால. ஸோ தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூடான தூதுவளை நெய் தோசை வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தூதுவளை நெய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேர்களோட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சரளா திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மெனோபாஸ் முடிஞ்சிடுச்சாம். இப்போ அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஜுரம் வந்துட்டு போகுது, அதாவது ஹாட் ஃப்ளாஷ் வந்துட்டு போகுது. ஸோ அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு ஏதாவது மருத்துவ முறையில் வந்து ஏதாச்சும் வழிமுறைகள்லாம் இருக்கான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இந்த ஹாட் ஃப்ளாஷ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா திடீர்னு ஜுரம் வந்து அப்படியே அது காணாமல் போயிடும். திரும்ப மறுபடியும் வேற ஒரு நேரத்தில் உடம்புடைய சூடு கூடுறதை தான் அவங்க அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அந்த இதில். இந்த மாதிரி உடம்புல மெனோபாஸ்க்கு அப்புறமா உடம்புல ஏற்படக்கூடிய மாறுபாடுகளில் முக்கியமானதாக இதை நம்ம பார்க்கலாம். இதை நீக்கிறதுக்கு உணவுகளே போதும். அதாவது நம்ம மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடியே உடம்பை பாதுகாத்துக்கணும். பட் இவங்க வந்து வந்துச்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதை தடுக்கிறதுக்கான உணவு முறைகளில் முக்கியமானது மிளகாயை முழுமையாக அவங்க நீக்கிடணும். மிளகாய் நீக்கிடணும்.
அதே மாதிரி பொடி உப்பு, அதாவது டேபிள் சால்ட்னு சொல்லக்கூடியதையும் அறவே நீக்கிடணும். உடம்பினுடைய சூடை கூட்டக்கூடிய மாதிரியான வேதிப்பொருட்கள் கலந்த உணவுகள்லேருந்து விடுபட்டுக்கணும். முக்கியமாக காஃபி, டீ, அதே மாதிரி ரொம்ப பசியோடு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து முழுமையாக நீக்கிட்டு உடம்பை குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த மிளகாய் நீக்கிட்டோம்னா மிளகு சேர்த்துக்கணும், இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீண்ட நேரம் பசியோடு இருக்கிற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா நிறைய பழங்கள் எடுத்துக்கணும். இடைப்பட்ட நேரத்தில் பழங்கள் எடுத்துக்கணும். காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே நல்ல குளிர்ந்த நீரோ அல்லது நீராகாரம்னு சொல்லக்கூடிய பழைய சாதம் ஊறின தண்ணீரோ காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது. சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெயோட விதக்கி அதுக்கு சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றது. மாலை வேளைகளில் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சூரியன் மறையக்கூடியதுக்கு நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே சுக்கு, மிளகு, சீரகம் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு பனவெல்லம் போட்டு கலந்து சாப்பிட்றது. இந்த மாதிரி இயற்கையான முறையில் இருக்கிறது. எப்போதும் காற்றோட்டமான அறைகள், அதாவது குறிப்பாக தூங்குற நேரத்தில் ஏசி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஜன்னல் திறந்துட்டு நல்ல காற்றோட்டமான ஒரு அறையில் வந்து அவங்க தூங்கினாங்க அப்படின்னாச்சுன்னா சூழ்நிலையும் சரி உணவையும் சரி ஒரு குளிர்ச்சியான நிறையில் ஒரு ஊட்டமான சமயத்தில் அவங்க பண்ணிக்கிட்டாங்கனாலே இந்த நிலையிலேருந்து அவங்க மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து டானியா சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்கின் வந்து ஒரு மாதிரி லூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்கின் டைட்னிங் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இப்போ நிறைய இடங்களில் பரவலாக பண்ணிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடாதுன்னா வேற என்ன மெத்தடெல்லாம் பண்ணலாம் வீட்டிலையே அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். அந்த தோலினுடைய இயற்கையான அந்த விரைப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த தோணர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தன்மைகளை கூட்டுறதுக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சில வேதிப்பொருட்கள்லாம் வருது. அதெல்லாம் முழுமையாக நீக்கிடணும். அது நம்ம இயற்கையான நம்ம வழிமுறைகளை அவங்க பின்பற்றிட்டு இருந்தாலே இந்த தோல் சுருக்கமோ அல்லது தோல் தளர்ச்சியோ ஏற்படுறதில்ல. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே போதுமானது. நல்லெண்ணெய் நல்ல உச்சியிலேருந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இப்போ இவங்க இந்த தோலை வந்து இயற்கையான நிலையில் மாற்றுறதுக்கு இன்னொரு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒரே ஒரு முறை மாத்திரம் சொல்கிறேன், அவங்க அதை பின்பற்றலாம். துளசி இலைகளை வழக்கமாக நம்ம நிறைய இடங்களில் கிடைக்கும், விளையாட்டாக கோயில்கள்லேயே கிடைக்கும். அதை வாங்கி நல்ல கஷாயம் மாதிரி பண்ணுறது. அதாவது ஒரு 10-15 இலையை எடுத்து ஒரு 50 மில்லி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட பன்னீர், சுத்தமான ரோஸ் வாட்டர் ஒரு 10 துளி, எலுமிச்சை சாறு ஒரு 5 துளி கலந்து அதை எந்த இடத்துல தோல் சுருக்கமோ அல்லது தோல் தளர்ச்சியோ இருக்குதோ அதில் கொஞ்சம் நேரம் பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து சாதாரண தண்ணீர்லேயே கழுவிட்டாலே போதும். தளர்ச்சி வேகமாக நீங்கிறதுக்கு இந்த இது உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். கண்டிப்பாக டானியாக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன இந்த பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பெண்களுமே இதை பயன்படுத்தலாம். என்னன்னா முகம் வந்து சுருக்கமாக இருக்கிறது அல்லது இயல்பாகவே பொலிவாக இருக்கிறதுக்கும் இந்த கலவையை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தூதுவேலை நெய் தோசையை பார்த்தீங்க அண்ட் அதோட மருத்துவ குணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து இன்னைக்கு நிறைய டிப்ஸும் நம்மளுக்காக கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான உணவு வகைகள் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.